ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயாங்கோட மேரிடு ஹிஸ் எனிமி சிஸ்டர் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் நீங்களும் எதையோ குடிச்சிட்டு என்ன ஆச்சுனே தெரியாமல் தேங்கோட ஒன்றா இருக்கா, தேங்கோ 2-3 டைம் தாண்டி போகுதே, உனக்கு வலிக்கலையாடி அப்படிங்கிற மாதிரி கேட்க அடினாலும் மண்டையாட்டுறீங்க. இப்போ எல்லாம் முடிஞ்ச அப்படியே அவன் மேலே சாஞ்சிட்டு ட்ரெஸ் எல்லாமே நடைபெறும். அப்படியே தேங்கோ அப்படி என்ன 3 குடிச்சு தொலைச்ச அப்படின்னு கேட்க தாரா எப்படியோ கொண்டு வந்து கொடுத்தா, அதை தான் குடித்தேன் ஜூஸ். அப்பாவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று அப்படி நம்ம அப்பாவுக்கு ஒன்று கொடுத்தேன்டா, நான் ஒன்று குடித்தேன். டாவா மரியாதைலாம் குறையுதே அப்படின்ட்டு தாங்கோ. அது ஜூஸாக இருக்க வாய்ப்பில் யார் என்ன கொடுத்துருப்பா அப்படின்னு நான் யோசனை. அப்புறம் அதுக்கு முன்னாடி அப்படியே உங்களை பார்க்குறான். ஏண்டி உனக்கு வெக்கமாக இல்லையா இப்படி படுத்துட்ருக்க முன்னாடி அப்படின்னு அப்படியே நக்கலாக கேட்க பார்க்குறவனுக்கே வெக்கம் இல்லை, வெக்கமே இல்லாமல் என்ன பார்க்குற, நான் ஏன் வெக்கப்படணும், எப்படிலாம் கூட பேச தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தாங்க பார்க்க என்ன நினச்சிங்களோ டக்குன்னு அப்படியே நீங்கள் வந்துட்டு அவனை இழுத்த கிஸ் பண்ண அவனும் எங்கப்பா என் பொண்டாட்டிக்கு கிஸ் எல்லாம் பண்ண தெரியுது, உனக்கு கிஸ் எல்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்குறான். கிஸ் அப்படின்னு ஒத்து பார்க்குறீங்க. உங்ககிட்ட தாண்டா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, எது டாவா என்னடி மரியாதை ரொம்ப குறையுது அப்படின்னு உங்கள் லிப்ஸை பிடிச்சி அப்படியே பிதுக்க வலிக்குதுண்ணா அப்படின்னு சினுங்கிறீங்க. யோ கொல்றாளே அப்படின்னு இருக்கு. அப்படியே தாங்க உங்களை விட்டுட்டு சரி சரி அப்படின்னு பார்க்குறான். நீங்களோ எனக்கு நீ ஆஃபீஸில் வச்சு கிஸ் பண்ணல, அதான் என்னோடய ஃபர்ஸ்ட் கிஸ் தெரியுமா, அந்த கிஸ்ஸை கூட அனுபவிக்க விடலை, கிஸ்ஸை நீ ஏன் பண்ணிவிட்டு என்னை பிடிச்சி தள்ளி விட்டல நீ அப்படின்னு நீங்கள் அழுக ஆரம்பிக்க சாரி தெரியாமல் பண்ணிட்டேன்டி அப்படின்னு நம்ம அப்படியே சமாதானப்படுத்த, அன்றைக்கி என்னை பிடிச்சி தள்ளி விட்டல நீ, தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் பேசினேன் என்ன நீ, நான் என்னடா பண்ண, நீயே கிஸ் பண்ணிவிட்டு நீயே வாய்க்கு வந்த மாதிரி திட்டுனா நான் என்ன பண்ணுவேன், உனக்கு ஒன்று தெரியுமா, ஏன் திட்டுறாங்க எதுக்கு திட்டுறாங்கன்னு தெரியாமல் ஒரு தண்டனை அனுபவிக்கிறது எவ்வளோ கொடுமை தெரியுமா, அதை நான் அனுபவிச்சிருக்கேன், அது நீ எனக்கு கொடுத்துருக்க அப்படின்ட்டு இப்படி இருக்கும்போது உங்ககிட்ட ஓப்பனாக இருப்பாங்களாக்கும் அப்படின்னு அடி சிரிக்கிறீங்க. அப்படியே அவங்க வயிற்றில் படுத்துக்கிட்டு இருந்தவனுக்கோ ஒரு மாதிரி சங்கடமாக இருக்க, சுயநினைவிலே இல்லாத போது கூட அந்த நினப்பெல்லாம் இன்னும் ஆள் மனசில் கிடக்கிறனால தானே அதெல்லாம் சொல்கிறீங்கன்னு அவனுக்கும் ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. மறக்க முடியுமா தெரியல, மாற்ற ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவனும் அப்படின்னு அவங்க வயிற்றுலேருந்து அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவங்க கழுத்துக்கிட்ட வந்து அப்படியே லைட்டாக வெயிட் பண்ண வலிக்குதுடா அப்படிங்கிறீங்க. அப்படின்னு அவங்கள அப்படியே கண்ணத்தை பிடிச்சி திருப்பி ஏண்டி இப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு காலையில் எழுந்து என்னடா இப்படிலாம் பண்ணேன்னு பேக் அடித்து என்கிட்ட சண்டை வளர்க்க மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க பயந்து பயந்து கேட்க நீங்களோ அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்துட்டு இது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும்டா, இப்போ 3rd 4 5 அப்படின்னு கையை வச்சு அப்படியே எண்ணிக்கிட்டு எத்தனைன்னு தெரில இந்த ரவுண்டில் வந்து கேட்குற அப்படின்னு அப்படியே நீங்கள் மூஞ்ச சுருக்கி பேசுகிற அழகில் பைப்பில் வாங்கிட்டானே சொல்லலாம். சும்மாவே உங்களை பார்த்தா வந்துட்டேன் அப்படியே வந்துட்டு ஃபாலோ ஆயிடுவான். இப்போ சொல்லவா வேணும் அவனோ நாடி இப்படிலாம் பேசுகிற, ஹீரா இப்படிலாம் பேச மாட்டாளே அப்படிங்கிறான். ஹீரா பேசுவாளா தெரியாது, ஆனால் நான் பேசுவேன், நான் இப்போ ஹீரா இல்லையே பின்ன அப்படிங்க, நான் உன் பொண்டாட்டிடா லூஸு, அது கூட தெரியல, எது விட்டா என்னடி இவ்வளோடா போடுற, ஏன் புருஷ ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன், டான்னு சொல்லுவேன் டால்டான்னு சொல்லுவேன், நீ யாரா கேட்க போடா கூமுட்ட
அது சரி, வர வர வாய் ரொம்ப ஓவராக போகுதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே உங்களுக்கு பிடிச்சி அழுத்தி கடிக்க அப்படின்ட்டு உங்களுக்கும் அந்த போதையில் அவன் கடிக்கிறதெல்லாம் தெரியல. ஏதோ அவன் வந்துட்டு உங்ககிட்ட கிச்சி கிச்சி பண்ணுற மாதிரி இருக்கு. ஐயோ அப்படின்னு நீங்கள் சினுங்க. நாடி பண்ணுற நான் கடிச்சா நீ சினுங்கிற. நீங்கள் கடிச்சிங்களா? எனக்கு நல்லா இருக்குது. ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. ஐயோ இது என்னடா தயாங்கு வந்து சோதனைங்கிற மாதிரி தயாங்கும். நாடி இப்படி போட்டு படுத்து எடுக்கிற சரிப்பட்டு வராதுடி இரு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவனும் லைட் ஆஃப் பண்ண திடீர்னு இருட்டாகும். நீங்கள் வாய்ந்து துருத்துன்னு முழிக்கிறீங்க. அவனும் நான் முழிக்கிறேன் அப்படின்னு கிட்ட வர அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு யூ ஆர் லேட், நான் குளிக்க போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து நீங்கள் எழுந்து போக பார்க்க அடிங்க மாவில் என்னை சூடாக்கி விட்டு கிளம்புறியா நீ அப்படின்ட்டு டக்குன்னு பிடிச்சி உங்களை அப்படியே மடியில் உட்காரைக்க என்ன பண்ணுற அப்படிங்கிறீங்க. ஏதோ பண்ணும் போல் இருக்குது. ஓகே டேக் மீ அப்படின்ட்டு இருக்க. இன்றைக்கி என்னடி நீ இவ்வளோ ஓவராக ஓப்பனாக இருக்க அப்படின்ட்டு அவனும் என்னடி இப்படி ஓப்பனாக இருக்க அப்படின்னு கேட்க ஒரு புருஷன்கிட்ட பொண்டாட்டி ஓப்பனாக இல்லாமல் வேறு எப்படி இருக்கிறதா? ஓப்பனாக இருந்தால் தப்பு இல்லை, ஓப்பனாக இல்லாட்டி தான் தப்பு. ஷோ சரக்கு போட்டால் எல்லோரும் ஞானி ஆகிடுறாங்கப்பா அப்படின்ட்டு அவனும் சரி இப்போ பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். பண்ணிட்டு தானே இருக்கோம் அப்படிங்கிறீங்க. ஷோ பச்சையாக பேசுகிறாளே அப்படின்ட்டு அவனும் இல்லடி இது நீ ஆரம்பிச்சு வைக்க. ஏதோ எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நான் தான் ஆரம்பிக்கணுமா அப்படின்னு அப்படியே திரும்பி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்க. ஐயோ இப்படி கேட்டால் என்னடி சொல்கிறது, ஒரு கிஸ்ஸு அப்படிங்கிறான். அவ்வளோதானா அப்படின்ட்டு நீங்கள் நல்லா திரும்பி இப்போ அவன் லிப்ஸ் அப்படியே கை வச்சு தடவி அப்படின்ட்டு இப்போது அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவனும் அப்படியே உங்களையே பார்க்குறான். நீங்கள் சரக்கை போட்டு போதையில் இருக்க, அவனும் சரக்கே இல்லாமல் உங்கள் கண்ணை பார்த்தே போதை எப்பா ஜிவ்வுன்னு இருக்கே அப்படின்னு பார்த்துட்ருக்க. ஸோ ஸ்வீட் யுவர் லிப்ஸ் அப்படின்ட்டு அடுத்த நிமிஷம் உங்கள் லிப்ஸை கொண்டு போய் அவர் லிப்போடு அப்படியே பொருத்தி அப்படியே நீங்கள் கிஸ் பண்ண ஆரம்பிக்க. அவ்வளோதான் தேங்க்யூ. அதுக்கு மேலே சொல்லவா வேணும், உனக்கு உடம்பெல்லாம் அப்படியே முறுக்கேற்றி விட்ட மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த நிமிஷம் உங்கள் லிப்ஸை அப்படியே அப்படியே அவன் கவ்வி அப்படியே பிச்சு எடுக்கிற அளவுக்கு கிஸ் பண்ணுறான். இவன் சொல்கிற மாதிரி இவன் விட்டாலும் சண்டால் பாவி சிரிக்கி இவன் விட மாட்டா போலங்கிற மாதிரி அவனே வந்து கேப் விட்டாலும் நீங்கள் கேப் விடாமல் கிஸ் அடிச்சிட்ருக்கீங்க. அவன் உங்களை கிஸ் அடிக்கிறத கொஞ்சம் கேப் விட்டால் கூட நீங்கள் அவனை அசிங்கமாக திட்டுறீங்க. இத்தனை நாள் இல்லாத வஞ்சத்தெல்லாம் வச்சு செய்கிற மாதிரி டே யூ இடியட் ஏன்டா ஸ்டாப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்ட ஆரம்பிக்க. எதை தாவா என்னடி வர வரம்பு மீறி பேசுகிற, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா மரியாதை கிட்டுரும் அப்படின்னு அவன் சொல்ல போய் சொல்கிற. எது நீ எனக்கு மரியாதைலாம் கொடுத்தா மரியாதை கொடுத்தா தானே கெடுறதுக்கு அப்படிங்கிறீங்க. எல்லாம் என் நேரம் அப்படின்னு தலையில் அடிச்சுக்காத குறையாக இருக்கான். அவனும் இவ்வளோ போதையில் இருக்கும்போது கூட அவனோட ஒய்ஃபை அதான் உங்களை தேடுறான், உங்களோட இயல்பை தேடுறான். அந்த இயல்பாக சினுங்கணும் அதெல்லாம் நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க. பட் அதெல்லாம் அந்த உள்ளே போன அந்த மருந்தோட வீரியத்தில் பண்ணுறீங்கன்னு தெரியுது. நீங்களா இயல்பாக நேச்சராக இல்லை. ஸோ அவனுக்கு அதுதான் ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் விட்டுறதா இல்லை. அதுவும் 2-3 டைம் அப்படின்னு டைம் பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. நீங்கள் 2 பேரும் ஸ்டாப் பண்ணுற மாதிரி தெரியல. எப்போவுமே ஒரு டைம் 2 டைமுக்கு அப்புறம் நீங்களாகவே போதும்னு கெஞ்சி கூத்தாடி அப்படியே வந்துட்டு அவன்கிட்டேருந்து எஸ்கேப் ஆக்குறது உண்டு. பட் இந்த வாட்டி தாங்கே நகர்ந்தாலும் விடுறதா இல்லை, வாடான்னு பிடிச்சி இழுத்து வச்சு அவனை விலக விடாமல் அப்படியே அவனோட பின்னி பிணைஞ்சிருக்கீங்க. ஈருடல் ஓர் உயிரா அப்படி விட்டால் அவனை கிழிச்சு உள்ளே பூந்துடுற அளவுக்கு வெறிக்கொண்டு இருக்கீங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட தான் கூட காலையில் எழுந்திரிச்சு சாமியாட்டம் ஆடுவாளே அப்படின்னு அவனுக்கு இருந்தாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது என் பொண்டாட்டிக்கு இப்போதைக்கு நான் தேவை. அவ்வளோதான் அவன் மைண்ட் செட். என்ன மிஞ்சி போனால் நான் திட்ட போகிறாளா, அதை தாங்கிக்கலாம். நம்ம எவ்வளோ பேசியிருப்பாவில்ல, இதுக்கு இவன் 4 வார்த்தையாவது பேசலைன்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவனும் என்ன நடந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி தான் அவங்களோட இருக்கான். நீங்களும் எந்த இதுலேயும் இல்லை. ஸோ உங்களுக்கு அவன் வேணும், அவ்வளோதான். அவனோட தேடல் இரவு முழுக்க முடியவே இல்லை. உங்களுக்கும் அப்படி தான். அப்படியே
அது என்ன சொல்லுவாங்க, அல்ல அல்ல குறையாத அச்சே பாத்திரமா. நீங்களோ இது நாள் வரைக்கும் அவனோட சீண்டல்கள் மட்டும்தான் அவங்களுக்குள்ளே நடந்திருக்கும். இப்போ நீங்கள் அவனுக்கு ஈக்குவலாக இறங்கி களத்தில் விளையாட தாங்கோ ஆனந்தமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் சுரி சுரி பயமாகவும் இருக்குது. காலங்காத்தால் விடிஞ்சது சாமி ஆட்டம் கன்ஃபார்ம் அப்படிங்கிற பயம் அவனுக்கு இருக்குது. ஸோ இப்படியே பயந்தே தான் இருந்தாலும் நம்ம தயாங்காக பயப்படுற ஆளே ஏதாவது சொல்லுவீங்கன்னு ஒரே ஒரு சங்கடம் மட்டும்தான். மற்றபடி எதுக்கும் பயப்பில்ல. அவன் பாட்டுக்க கபிலா இதுவும் களம் இறங்கி ஆடுன்னு அப்படி நைட்டு முழுக்க 2 பேரும் அப்படி ஒன்றா தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலையில் விடியும் போது உங்களுக்கோ லைட்டாக முழிப்பு வருது. அப்படியே கண்ணை கசக்கிட்டு மெதுவாக முழிச்சு பார்க்க அவங்க முகத்துக்கு நேராக தாங்கூட கால் இருக்குது. என்னது அப்படி நல்லா கண்ணை கசக்கி பார்த்தா அவன் கால், என்ன இவர் கால் மாட்டிலே படுத்து நம்ம தூங்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கும் போதே ஏதோ சப்பு கொட்டுற சவுண்டு. அப்படியே மெதுவாக என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தா உங்கள் மெட்டிலாம் ஈரமாக இருக்கிற அளவுக்கு பயவில் லாலிபாப் சாப்பிட்ற மாதிரி உங்களோட ஃபிங்கர்ஸ் எல்லாம், அதுவும் காலோட அப்படி லிக் பண்ணிகிட்டு இருக்க. அது உங்களுக்கு ஒரு நிமிஷம் டக்குன்னு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அப்படியே நீங்கள் பயந்து டக்குன்னு காலை இழுக்க அவனோ அப்பா சாத்தான் ஒரு வழியாக ஓடிடுச்சு போல், பைத்தியம் தெளிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவனும் அப்படியே எழுந்து நெட்டி முறிக்க என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க அவனும் என்னடி அப்படின்னு உங்களை பார்க்குறான். அது நீங்கள் என் கால் அப்படின்னு உங்களுக்கு சொல்லவே முடியல. அவனும் சொல்லி முடிக்கிறாரு. உங்களை குறுன்னு பார்த்துவேன், நீங்கள் சொல்லாமல் பாதியிலே ஏதோ சொல்லுடி என்ன சொல்ல வந்த முழுசாக சொல்லு, அதையும் முழுங்குற அப்படிங்கிறான். அது நீங்கள் என் காலில் கூடயா கிஸ் பண்ணுவாங்க? ஏண்டி சொல்ல மாட்டே? ஏன் எம்மா தாயே, நைட்டெல்லாம் எங்கடி என்னை தூங்க விட்டா? எங்கே தூங்க விட்டா? உடம்புல நான் முத்தம் கொடுக்காத இடம் ஏதாவது இருந்தால் சொல்லு. எதை உங்களுக்கே என்ன நடந்ததுன்னு தெரில, இதில் முத்தத்தெல்லாம் கணக்கெடுத்துட்டு உட்காந்துருப்பீங்க. நைட்டெல்லாம் உங்கள் உடம்பு அவனுக்கு குத்தகை கிட்ட மாதிரி 2 பேரும் அப்படி இருந்துட்டு இப்போ திடீர்னு கேட்டால் அவங்களுக்கு எதுவுமே ஞாபகத்திலே இல்லை. அதுவும் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்க என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் இருக்க கோலமும் அதுக்கு சாட்சி, உங்களால் நம்பவே இல்லை. தாங்க அப்படியே நான் அப்படி என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்க, அடியே இந்த அப்பாவையும் மூஞ்சி வச்சுட்டு பார்க்குற வேலை வச்சுக்காத, பார்க்குறதுக்கு அம்மாஞ்சி மாதிரி இருந்துட்டு பண்ணுறதெல்லாம் என்ன வேலை? யோப்பா நைட்டெல்லாம் என்ன எங்கடி தூங்கோட்ட, இங்கே முத்தம் கொடு, இங்கே முத்தம் கொடு, அங்கே முத்தம் கொடுன்னு அப்படின்னு நீங்கள் போய் சொல்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இப்படி சந்தேகமாக பார்த்தா கண்ணமொழியை தோண்டி வச்சுருவேன். நைட்டெல்லாம் நீ நானும் பண்ணதை வீடியோ எடுத்து வச்சு தாண்டி உன்ட்ட காட்டணும்னு நினச்சேன். பின்ன இப்படி நம்பாமல் பார்த்தீங்கன்னா நானா உன்கிட்ட வந்தேன், நீ தாண்டி யப்பா என் கருப்பு போச்சுடி, கருப்பு போச்சு. என்ன கருப்பாம்பூச்சியா? அடிங்க கருப்பாம்பூச்சியா? என் கருப்பு போச்சுடி, என் கருப்பு போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு. ஒரு மனுஷனை இப்படி அடி விடிய செக்ஸ் டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் வாயை பொழந்துட்டீங்க அவன் சொன்னதை கேட்டு. இல்லை நான் அப்படிலாம் கிடையாது. பின்ன நான் அப்படியா? அதை நான் வேறு சொல்லுமா எது அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்கள் ஃபேஸ் அப்படியே லிப்பான. அது நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க, தப்பாக பேசாதீங்க. எது தப்பாக நடந்துக்கிட்டது நீ, அதை நான் சொன்னால் தப்பாடி அடி நீங்கள் முழிக்க. அப்போ மேடம்க்கு நைட்டு நடந்தது எதுவும் ஞாபகத்தில் இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறது அப்படின்ட்டு தலை தான் வலிக்குது அப்படிங்கிறீங்க சுத்தம் அப்படின்ட்டு அவன் மூஞ்சோ அப்படியே ஃப்யூஸ் போன பல்பு மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் என்ன தான் மருந்தோட வீரியத்தில் இருந்தாலும் அவனும் உங்களோட இருந்தது அது உங்கள் ஞாபகத்தில் வரணும். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் உச்சத்தில் இருக்கும்போது அவனும் உங்களை ஹக் பண்ணி உங்களை எப்படிலாம் டீப்பாக ஒரு கிஸ் பண்ணி உங்களை அப்படியே கண்ணோட கண் பார்த்து, ஹீரா ஐ லவ் யூ ஸோ மச் டி பொண்டாட்டி, இது நீ பொண்டாட்டி ஆனதுனால இல்லை, என் லவ் 3 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து அவன் மேலே நான் வச்சிருந்த லவ் டி அப்படின்னு சொல்லி அவன் கிஸ் பண்ணி அவனோட லவ்வை வெளிப்படுத்த நீங்களும் அந்த மருந்தோட விதத்தில் ஐ லவ் யூ டூடா புருஷா அப்படின்னு அவனை எழுத்து கிஸ் பண்ண அந்த சந்தோஷத்தில் அப்படியே அவங்கள தூக்கி சுற்றியிருப்பான். ஏஞ்சல் என் லைஃப்பில் வந்துட்டடி ஐ லவ் யூன்னு சொல்லி உடம்பு ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஸோ இது எதுவுமே இப்போ உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு சோகமாகாதா என்ன? அவனும் அப்படியே நிற்க நீங்களோ ஏங்க அவ்வளோதானா?
இன்னும் வேறு ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே வந்துட்டு அங்கே இருக்கிற பெட்ஷீட்டை கையாலேயே அப்படியே இழுத்து பேச்சு வாக்கில் அப்படியே எடுத்து அவங்க மேலே அப்படியே ரேப் பண்ணுறீங்க. இதெல்லாம் தேங்கும் கவனிக்க தான் செய்கிறான். அவனும் அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் என் மனசுக்குள்ளே, இப்போ தான் மூடுறா அப்படின்ட்டு. நைட்டெல்லாம் ஃபுல்லாக பார்த்தாச்சாமா, இப்போ தான் மூடி மறைக்கிறான்ட்டு அவனும் அதை மனசுக்குள்ளே தான் நினைக்கிறான், வெளியே சொல்லாமல் அப்படியே உங்களை பார்க்குறான். இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு இருக்கு. நீங்களோ நல்ல வேலை ஞாபகம் இல்லை, ஆனால் ஞாபகம் இருக்கோ இல்லையோ இவர் சொல்கிறத பார்த்தா நைட்டெல்லாம் இவரை நல்லா வச்சு செஞ்சுருக்கேன் போல். எனக்கு கொஞ்சம் நஞ்ச பாடப்படுத்தி இருப்பீங்க, அதுக்கெல்லாம் இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் பீஸ் மாதிரி தான், பரவாயில்ல அப்படின்னு நீங்களும் ஒரு இவெண்ட்ஸ் எடுத்த ஹாப்பியில் அப்படியே வெளியே காட்டிக்காமல் அப்படியே அவனையும் பார்க்க, ஏண்டி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இன்னும் இருக்கான்னு வேற கேட்குறியாங்கிற மாதிரி அவனும் என்ன ஏண்டி ரேப் பண்ண அப்படின்னு கேட்குறான். அவங்களுக்கு தூக்கி வேற போடுது. எது ரேப்பா? அதுவும் நானா? உங்களையா பின்ன அப்படின்ட்டு அவன் பார்க்க, இப்படி தப்பு தப்பாக பேசாதீங்க. எது நான் தப்பாக பேசுகிறேன்னா? அது சரி எந்தையே, நான் எவ்வளோ சொன்னேன் வேணான்னு கேட்டியாடி? இல்லை அதெல்லாம் தப்பு இல்லை, புரிஞ்ச மாட்டாட்டி ஒன்றா இருக்குதுன்னு என்னன்னா ஃபிலாசபி பேசினேன். இல்லை நான் கேட்குறேன், பொண்ணுங்களுக்கு பிடிக்காம தொட்டால் மட்டும்தான் ரேப்பா? பசங்களுக்கு பிடிக்கலாட்டியும் அது புருஷனாக இருந்தாலும் ரேப்பில் தாம்மா சேரும். ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? நீ பண்ண காரியத்துக்கு வேறு எப்படி பேசுகிறது? நீங்கள் தான் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு பண்ணோம். பேசிகிட்டு இருந்தவன் டக்குன்னு பெட்ஷீட்டை நகர்த்திட்டு அப்படியே உங்களுக்கு மேலே வந்து படுக்க, பேசும்போது அடி நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு 2-3 நாளைக்கு என்னை எழுப்பாதடி, ஹெவி ஒர்க் அவுட்டு, செம்ம டயர்டாக இருக்க, நல்லா தூங்கணும் அப்படிங்க. ஆளை பாரு அப்படின்னு பிடிச்சி அவனை தள்ளிட்டு, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க கன்றாவி, என்ன பண்ணி தொலைச்சிங்கன்னு தெரில, உடம்பு ஃபுல்லாக ஒரு பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்ட்டு நீங்களோ அப்படியே புலம்பிகிட்டே போக, அடி பாவி நைட்டெல்லாம் இன்னத்தையோ குடிச்சிட்டு வந்துட்டு நான் புலம்பி என்னை புரட்டி எடுத்து எப்படியெல்லாம் பேசினா கொஞ்சி பேசி என்னை ஏமாற்றிட்டு இப்போது ஒன்றும் தெரியாது அப்பாவி மாதிரி என்னையவே திட்டிட்டு போறியாடி அப்படின்னு அவன் படுத்துட்டு பார்க்க, நீங்களும் வந்துட்டு நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க, குளிச்சா குளிங்க, குளிக்கலாட்டி போங்க, தூக்கம் வந்தால் கூட தூங்குங்க, நான் போய் குளிக்கிறேன், ஒரு மாதிரி இருக்காடின்னு நீங்கள் குளிக்க ஓடிடுறீங்க. ஸோ அவனும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு இதுக்கு மேலே தூங்குறதா அப்படின்னு அப்படியே சன்னை பார்த்துட்டே இருந்து பால்கனிக்கிட்ட வரான். ஸோ அப்படியே ஃபோன் எடுத்து வேறு யாருக்கு, ஜிம்மினுக்கு தான் கால் பண்ணேன். அட்டன் பண்ண ஜிம்மினோ, நான் மச்சான் நைட்டு பாதியில் ஓடிட்ட போல அப்படின்ட்டு அவன் யதார்த்தமாக கேட்க, இவனுக்கோ உங்கள் கையை பிடிச்சி நைட்டு ஓடி வந்ததான் ஞாபகம் வருது. ஸோ ஒரு வேளை பார்த்துருப்பானோ அப்படின்ட்டு, சரி பாதியில் வந்தா இல்லை முக்கால்வாசியில் வந்தா எப்போ வந்தா உனக்கு என்ன எங்கே வலிக்குது அப்படின்னு தயான் கேட்க, இவன்னா காலையில் இவ்வளோ சூடாக இருக்கான், அட சும்மா தாண்டா கேட்டேன், அதுக்கே காலையில் இவ்வளோ சூடாக இருக்க மச்சி அப்படிங்க. மவனே சும்மா நீ கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் என்ன உனக்கு வச்ச ஆளாடா? அது சரி நீ வச்ச ஆளுனா நான் வச்ச ஆளு நீ இல்லை மச்சான் அப்படின்னு ஜிமினோ இங்கே புலம்ப. மவனை கையில் மாட்டினா கைமா தான். ஐயோ காலையில் டெரர் மோடில் இருக்கானே, என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த பயப்பிள்ளைக்கு. ஜிமினோ வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறியாடா, இந்த வீட்டில் வாக்கப்பட்டுட்டு சீரழியிற அப்படின்னு தன்னை தானே திட்டுட்டு, இல்லை மச்சா சும்மா தாண்டா கேட்டேன் அப்படின்னு. நீ சும்மா கேட்கறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா? ஆஹா இவன் விட மாட்டான் போலையே. மச்சி என்ன ஒர்க், எதுக்கு கால் பண்ண அதை மட்டும் சொல்லு, தேவையில்லாத பேச்சு எதுக்கு? அதானே தேவையில்லாத பேச்சு பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு என்ன உன்ன மாதிரி வேலை இல்லைன்னு நினச்சிட்டியா? அது சரி அப்படின்ட்டு தேங்க் பாட்டுக்கு பேச ஜிமினோ. அட டே இங்கே முக்கால்வாசி வேலை நீ தான் பார்க்குற இல்லை, அதுக்கு நீ இப்படி ஆடா அப்படின்ட்டு, ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூட இருக்கிறதுக்கு சும்மா இருக்கலாம் நம்மளுக்கு, எப்போ பார்த்தாலும் கேவலப்படுத்தி விட்றானே அப்படின்ட்டு இருக்குது ஜிமினுக்கு. ஸோ ஜிமின் வந்து இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டான். எப்போவுமே சின்னதுலேருந்து இப்படி தான் தேங்கினா அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த தேங்கும் உனக்கு தெரியும், இப்போ கொஞ்சம் வருஷமாக தானே இப்படி இருக்கான். ஸோ வந்துட்டு தேங்கிட்டா வந்து சரி மச்சான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு அப்படின்னு மேட்ருக்கு வர. அது வந்து இன்றைக்கி நான் ஆஃபீஸ் வரமாட்டேன். அது சரி ஏண்டா நான் தான் சொல்ல போனால் கல்யாண மாப்பிள்ள எனக்கு தான் லீவு உனக்கா அப்படிங்கிற மாதிரி. சரி மச்சான் அப்படிங்கிறான் ஜிமின். அதனால் எல்லா வேலையும் நீ பார்த்துரு, பெண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிடு, அப்புறம் ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருந்தால் மட்டும் என்கிட்ட சொல்லு, மற்றபடி எதுவும் தேவையில்லை. சரி மச்சான் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்புறம் இது ஃபங்க்ஷன் நடந்துச்சுல? ஆமாம் மச்சான் அந்த டைமில் நடந்த அது இல்லை, இது ஃபுல்லாகவே நம்ம வீட்டை சுற்றி வீட்டுக்குள்ளே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எனக்கு வேணும், அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் அப்படிங்கிறான். என்னாச்சு மச்சான் அப்படின்னு ஜிமின் கேட்க, அது அப்புறம் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஒர்க்காக எனக்கு பண்ணு. சரி மச்சான்
இவன் சொன்னால் நான் கேட்கணும், நம்ம சொன்னால் இவன் கேட்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் நினச்சிட்டு இங்கே தேங்கோ டக்குன்னு கால் கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு திரும்ப நீங்கள் குளிச்சுட்டு வெளியில் வந்து காலேஜுக்கு கிளம்பிட்டுருக்கீங்க. அவங்கள அப்படியே பார்க்குறான், ஆனால் பார்த்தும் பார்க்காத மாதிரி உங்களை கிராஸ் பண்ணி அப்படியே பாத்ரூம்குள்ளே போகிறான். நீங்களோ கிளம்புறீங்க, பட் உங்களால் அவனே குளிச்சுட்டு வெளியில் வர வரைக்கும் கிளம்பிட்டுருக்கீங்க. பிகாஸ் அந்த அளவுக்கு உடம்பெல்லாம் டயர்டாக இருக்குது. ஒரு ரவுண்டா 2 ரவுண்டா பல ரவுண்டு. ஸோ உடம்பு தாங்கம்மா. உங்களால் என்ன நடந்ததுன்னு உங்கள் மூளைக்கு இன்னும் ரெக்கவர் ஆகலை, அதனால் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. இருந்தாலும் உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது, உங்களால் முடியல, நடக்கக்கூட முடியல, காலெல்லாம் அப்படியே வந்து மாதிரி இருக்குது. நல்லாவே தெரியுது. நீங்களும் அந்த டயர்டோடே காலேஜ் போகணுன்னு கிளம்பிட்டுருக்க. குளிச்சுட்டு வந்த தாங்கோ அப்படியே வந்துட்டு தொப்புன்னு பெட்டில் மறுபடியும் வந்து படுத்துக்க. நீங்கள் அவனையும் பார்க்க அவனும் வந்துட்டு என்ன அடிக்கிற பார்க்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் எடுக்க அப்படியே வந்துட்டு எடுக்கும்போது உங்களால் முடியல, கால் ஸ்லிப் ஆகி அப்படியே அவன் மேலேயே பொத்துன்னு ஒழுக அப்படியே உங்களை பிடிச்சிக்கிறான். நீங்களும் வேதுங்க அப்படின்ட்டு எழுந்திருச்சு அப்படியே நிற்க மறுபடியும் உங்களால் நிற்க முடியல, காலெலாம் கடக்கடன்னு ஆடுது, அந்த அளவுக்கு வீக்காக இருக்கீங்க. தேங்கோ இப்போ எதுக்கு நீ காலேஜ் போகிற அப்படின்ட்டு என்னாலே முடியல, நானே லீவ் போட்டேன், இல்லை போகிறாலாம் அப்படின்ட்டு அவனும் எனக்கே முடியல, இங்கே பேஸ்மெண்ட்டெல்லாம் ஆடுதுடிட்டு அவனும் வந்துட்டு நைட்டெல்லாம் அந்த ஆட்டம் ஆடினா எப்படி முடியும், இன்றைக்கி 1 டே லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ, உனக்கு உடம்பு முடியல, அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படிங்கிறான். உங்களுக்கும் அப்படி தான் தோணுது. சரி போயிட்டு காலேஜில் அசிங்கப்படுறதுக்கு பேசாமல் வீட்லேயே இருந்தெல்லாம் ஆடிட்டு சரி அப்படின்னு அடுத்த நிமிஷம் நீங்களும் வந்துட்டு ஃபோனை தூக்கி திரும்ப வச்சுட்டு தொப்புன்னு அவன் பக்கத்தில் படுக்க நீங்கள் படுப்பீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவனும் அப்படியே வந்துட்டு ஷோல்டரை காட்டுறான். அவன் கையை நீட்ட நீங்கள் அப்படியே அவன் ஷோல்டரில் படுக்க உங்களுக்கு படுத்த நிமிஷம் அடிச்சு போட்ட மாதிரி அப்படி ஒரு தூக்கம் வருது. ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டுருக்க. தேங்கோ திடீர்னு ஏதோ யோசனை வந்த மாதிரி ஒய் அப்படின்னு உங்களை எழுப்ப நீங்கள் அப்படின்ட்டு அவனை இன்னும் ஹக் பண்ணிக்க. அது சரி அப்படின்ட்டு நோ அடித்த போதை இறங்கலையோ அப்படின்ட்டு அவனோ ஓய் ஹிராமா அப்படின்ட்டு அவங்கள அப்படியே எழுப்புறான். என்னங்க அப்படிங்கிறீங்க தூக்கத்துலேயே, ப்ளீஸ் தான் நான் அவனுக்கு கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு ஹிராமா அப்படின்ட்டு அவனும் உங்களை கூப்பிட்டுருக்கான். நீங்களோ அட யாரா இவன் தூங்கு ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு இப்போ இவனே தூங்க விடாமல் டென்ஷன் பண்ணுறான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே என்னங்க அப்படின்னு கண்ணை கசக்கிட்டு அப்படியே இன்னும் லைட்டாக பாதி அரை தூக்கத்தில் இருக்க மாதிரியே முழிச்சு பார்க்க நல்லா பாரு அப்படிங்கிறான். என்ன அப்படிங்கிறீங்க? சரி நேற்று உன் ஷால் எங்கே போச்சு, அது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நேற்று நான் அப்பாவோட பேசிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் குடிச்சிட்டு அப்பாவை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி வரும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அப்போது மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. சடனாக அப்படி இருக்கேன்னு ஃபேஸ் வாஷ் பண்ணேன். அப்புறம் என்னால் முடியல. சரி ரூம்க்கு வரலான்னு நடந்து வரும்போது அந்த காரிடாரில் திடீர்னு ஒரு பக்கம் லைட் ஆஃப் ஆச்சு. யாரோ அப்போ என்னோடய ஷாலை இழுத்த மாதிரி இருந்துச்சு. நான் இருந்த நிலைமைக்கு என்னால் அவங்கக்கிட்ட சண்டைலாம் போட முடியாதுன்னு தெரிஞ்சுது. அதனால் ஏன் நம்ம மாட்டிக்கணும் அப்படின்ட்டு நான் அங்கேயிருந்து திரும்பி கூட பார்க்காம அப்படியே புத்திசாலித்தனமாக யோசிச்சு குடுன்னு ஓடி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஸோ அப்போ யாரும் ஷாலை இழுத்தா எதுவுமே உனக்கு தெரியாது? உனக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? எனக்கு டவுட்டுன்னு யாரும் இல்லை. ஏன்னா எனக்கு எதிரிங்கன்னு யாருமே கிடையாது. நான் யாரோடையும் அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டதே இல்லை. ஆனால் அன்டவுட்டட்லி இந்த பிரச்சனை கூட எனக்கு உங்களால் தான் வந்திருக்கும் அப்படிங்கிறீங்க கன்ஃபார்மாக. அது அவனுக்குமே தெரியுது. அவனுக்கு ஒரு மாதிரி செம்ம கடுப்பாகுது. பிகாஸ் அந்த மருந்து விட வீரியம் எந்த அளவுக்கு இருந்திருந்தா நைட்டெல்லாம் எத்தனை டைம் இருந்தீங்க அப்படிங்கிறத அவனால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதே நீங்கள் அப்படி ஓடி வராமல் இருந்திருந்தா, அவனுக்கு கால் பண்ணாமல் இருந்திருந்தா, உங்கள் கையில் நீங்கள் சிக்கியிருந்தா என்ன நடந்திருக்கும் நினைக்கும் போது அவனுக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. அவனும் அந்த சிந்தனையில் இருக்க. உங்களுக்கு கூட என்ன நடந்ததுங்கிறது ஞாபகம் ஏதோ மருந்து குடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சிடுச்சு. அப்புறம் காலையில் நடந்தது கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும்போது ஸோ நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட தான் அப்படி இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் நைட் அப்படி இருக்கும்போது கூட நீங்கள் தாங்கோட இருக்கிறது தெரிஞ்சனால தான் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருப்பீங்க. இதே வேறு யாருமா இருந்தால் உங்கள் நிலமை என்ன ஆயிருக்கும்னு நினைக்கும் போதே உங்களுக்கே பயம், உடம்பெல்லாம் கொஞ்சம் நடுங்குது. ஸோ அந்த நடுக்கம் தாங்கால புரிஞ்சுக்க முடியுது. உங்களை அப்படியே நல்லா இறுக்கி ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அனிக்கிஸ் பண்ணி பயப்படாத, நான் இருக்கேன், உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படிங்கிறான். நீங்கள் மைண்டு வாய்ஸில் பெரிய பிரச்சனையும் உன்னால் தான் வரும், இதில் நீ எதுவும் ஆக விட மாட்டியா அப்படின்னு என்னதான் மனசில் அவனை வருத்த எடுத்தாலும் இன்னொரு பக்கத்தில் எந்த ஒரு இதுவும் நடக்க விடாமல் உங்களை பாதுகாப்பாங்கிற அவன் மேலே ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு மலையளவு இருக்குது. ஸோ அவனை நீங்கள் அப்படியே நீங்களும் ஹக் பண்ணிக்க. அவனும் உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்திருக்கான். இங்கே
ஒரு பிளான் இவ்வளோ கேவலமாக சொதப்பி நான் இதுவரையும் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. இந்த தாங் விஷயத்தில் மட்டும் எனக்கு எதுவுமே ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது, எல்லாமே சொதப்பல் அப்படின்னு சொல்லிட்டு லூனா அவங்க ஆளுங்களை தண்ட கருமாந்திரமாடா, நீங்களாம் எவ்வளோ திங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யணும்னு தெரியாது, பணம் வாங்கினீங்களே அறிவில்லை அப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஸோ கிளாராவோ அமைதியாக இரு, சும்மா இது கத்திக்கிட்டு இருக்க, கத்துன மாதிரியெல்லாம் சரியாயிருமா? அவங்க நம்ம சொன்ன மாதிரி தான் பண்ணாங்க. அந்த ஜூஸை அது தாரா கையில் கிடைக்கிற மாதிரி அவளே கொண்டு போய் கொடுக்குற வரைக்கும் எல்லாம் கரெக்டாக தான் போச்சு. ஆனால் என்ன, அவளை கடைசி நேரத்தில் கடத்தி ரெட் லைட் ஏரியாவில் விற்கலாங்கிற ஐடியா மட்டும் சொதப்பிடுச்சு. விடு, ஹே லூசா நீ இப்படி பேசுகிற? நம்மளோட மெயின் பிளானே அதுதான், அவளை கடத்துறது தானே. அவள் எதை குடித்தா எனக்கு என்ன, அவளை கடத்திட்டு போய் விற்கணும், அவள் இங்கே இருக்கவே கூடாது. அவளோட நிலைமையை பார்த்தா அவனுங்க 2 பேர் கதறணும்னு நான் நினச்சா அது நடக்கலை அப்படின்ட்டு லூனா புலம்ப. கிளாராவோ நீங்கள் கிளம்புங்க, வேறு ஏதாவது பிளான் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்னு அவனுங்கள அமுச்சு வைக்க அவனுங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க அந்த அடியாளுங்களாம். இப்போ லூனா கிட்ட அமைதியாயிரு, சும்மா எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகாத, ஒவ்வொரு பிளானையும் பார்த்து தான் போடணும். இந்த பிளான் சொதப்பிட்டானா அடுத்த பிளான் இருக்குது, ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் அடுத்த பிளானுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காளுங்க. ஆடி மோதேவிங்களா அப்படி தான் சொல்லணுன்னு இருக்கு எனக்கு. எப்பா சாராயங்க ஜேகேங்க தான் கொண்டு வந்துட்டோம்ல. இங்கே அப்படியே ஜெயிக்க முன்னாடி அப்படியே வந்து சாராவோ கையை கட்டி அவனையே பார்த்து நின்றுட்டுருக்க. அவளை அந்த நேரத்தில் அந்த இடத்துல எதிர்பார்க்காத ஜங்குக்கோ அவளை பார்த்ததும் அப்படியே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பரவசமாக இருக்குது. பட் வெளியே கட்டிக்காமல் பைப்பில் இருந்தாலும் மனசுக்குள்ளே அப்படி ஒரு குத்தாட்டம் போடுது. அவன் மேலே அவ்வளோ ஒரு லவ் அவனுக்குள்ளே எப்போ வந்தது எப்படி வந்ததுன்னு அவனுக்கே தெரியாது. அப்படி வெளியே காட்டிக்காமல் இருக்கான். அவனுக்கு ஈவா மேலே லவ்லாம் கிடையாது, ஈவா தான் அவன் பின்னாடி அந்த அளவுக்கு லவ்னு சுற்றியிருப்பா. ஸோ அவன் மேலே வந்தது வந்துட்டு அம்மா அப்பா இல்லாத ஒரு பொண்ணு நம்ம மேலே இந்த அளவுக்கு லவ் வச்சுருக்கான்னு ஒரு கேர்ட்டசி தான். ஸோ அதுக்காக தான் அதுவும் தயாங்கலாம் சொன்னாங்காட்டி அவளை வந்துட்டு அவள் வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம், அவள் பொறுமையாக இருந்திருக்க மாட்டாள். ஸோ கல்யாணம் பண்ணியிருப்பான். ஆனால் அந்த கல்யாண வாழ்க்கை ஒரு நாள் கூட நீடிச்சிருக்காது. அவனும் வீட்டில் சொல்லி எல்லாருக்கிட்டையும் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு அவளை சொல்லிவிட்டு விட்டுட்டு வர. இங்கே லூனாவும் லூசிஃபரும் பணத்துக்காக அவளை கொண்டு இருப்பாங்க. ஸோ இவா மேலே இருந்தது ஒரு பாசம் அவ்வளோதான். ஆனால் இவனுக்கு சாரா மேலே இருக்கிறது தான் லவ். அது அவனே உணர்ந்த தருணம் அது. அந்த அளவுக்கு அவன் மேலே லவ் பொங்கி வழியுது. ஏன்னா செத்து போன ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றி வளர வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஈவா இறந்ததுக்கு தான் காரணம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த பொண்ணு இறந்துட்டாலே, நம்மள ஒருத்தர் இவ்வளோ லவ் பண்ணி இறந்துட்டாலேங்கிற அந்த ஃபீலிங்ஸ்லாம் அவனுக்கும் இருக்குல்ல என்ன இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு மேலே அவளை நினச்சிட்டே வாழ்ந்துடணும், லைஃபே இல்லை, அவ்வளோதான், நம்ம ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டோம் அப்படிலாம் வந்து அவனுக்குள்ளேயே சில பல குற்ற உணர்வுகள் எல்லாமே எழுந்து ஒரு மாதிரி இருந்தவனுக்குள்ள இவ தான் அப்படியே வந்துட்டு இவ்னா நீ சொல்லு என்ன விரட்டு, உன்னை விட்டு போவே மாட்டேன் நான், சுற்றி வந்து அவனுக்குள்ளேயும் இருந்த லவ்வை வெளியே எழுப்பிட்டா. ஈவாவோட லவ்வும் இப்படி தான். அவன் என்னதான் வந்துட்டு நான் லவ் பண்ணியே தீரணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி ஜங்குக்கு பின்னாடி சுற்றினாலும் ஈவா மேலே வராத லவ் அது என்னமோ தெரியல. சாரா மேலே அவனுக்கு ஒரு லவ், அன்பு, பாசம்னு ஏதாவது எந்த இதை சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு அவன் மேலே இவ என்னோடவ, இவ எனக்கு தான் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான நினப்பை உள்ளுக்குள்ளே உருவாக்கி விட்டுட்டா. ஸோ அதனால் ஜங்குக்கால் அவளை வந்துட்டு இக்னோர் பண்ணவே முடியல. இப்போது கொஞ்ச நாளாக அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருந்ததுனால அவளை பார்க்காம இருந்த, அவளை எங்கே பார்த்தாலும் அவளோட நினைப்பு தான் அவனுக்கு. அவள் நிற்கிற மாதிரி அவள் பேசினது இதெல்லாம் தான் அவன் மைண்டுக்குள்ளே இந்த பிரிவில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். அவளை பார்க்கணுங்கிற ஏக்கம் இருந்தாலும் இல்லை, அவகிட்ட நம்ம இப்படி பேசினதுக்கப்புறம் அவளை நம்ம பார்க்கவே கூடாது, அவளுக்கும் அதான் நல்லது, நம்மளை விட்டு விலகி போயிடுவா அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்க. பட் பயபில் அது நானா போவேனா, கனவுலையும் நடக்காது, நெவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நிற்க அவனுக்கும் அவன் மனசை வந்து கட்டுப்படுத்த முடியல. ஓடி போய் அவளை ஹக் பண்ணிக்கணும்னு தோணுது. அப்படியே அவனும் கண்ணை அப்படியே வந்து தலையை சாய்ச்சி கண்ணை அப்படியே கசக்கிலாம் பார்க்குறான். உண்மையிலே அவள் தானா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவளே தான் கற்பனையோ நினச்சி அவன் பார்க்க உண்மையாக வந்து நிற்கிறா. அவன் மனசுக்குள்ளேயோ அத்தனை ஒரு இது தவிப்பு, என்ன சொல்ல போகிறாளோ அப்படின்னு திமிர் பிடிச்சவ என்னை விட்டு போடினாலும் போகாமல் சுற்றி வந்து எனக்குள்ளே உட்காந்துட்டான். வீட்டில் இருந்தாலும் அவன் நினப்பு தான், வெளியே போனாலும் அவன் நினப்பு தான். அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் சாரா வசமே அப்படியே கட்டி போட்டு அவன் மனசை வச்சுட்டான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவள் இல்லாத இந்த கொஞ்ச நாள் அவனுக்கு வெறுமையான நாட்கள்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவளை நினச்சி ஏங்கி போய் கிடக்கிறான். இப்போ என்ன சொல்ல போகிறாளோ எது சொல்ல போகிறாளோ அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்போட ஏதோ எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி அப்படியே ஜங்குக் அவளையே பார்த்துட்ருக்க. அவளும் அவனே தான் பார்த்துட்ருக்கா. அவனை
அவனை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அவள் யார் என்ன எதுவுமே தெரியாது. பேர் ஒன்றை தவிர வேறு எதுவும் தெரியாது. அதெல்லாம் அவனுக்கு தேவையே இல்லை. இவ தான் என் லைஃப் பார்ட்னர். நானும் இவளும் தான் இனிமேல் இந்த லைஃப்பை வந்துட்டு அப்படியே வந்துட்டு இது பண்ண போகிறோம், லீட் பண்ண போகிறோம். எனக்கான இனி நான் இவளை விட போகிறதில்லன்னு அந்த முடிவில் ஜங்குக் ஸ்ட்ராங்காக இருக்கான். பட்டு போன என்னோட இதயத்தை துளிர்க்க வச்சுட்டா. இவளால் மட்டும்தான் அது முடியும். என்னால் இவளோட மட்டும்தான் இருக்க முடியும். இவள் இல்லாத ஒரு லைஃப் எனக்கு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ஜங்குக் வந்து அப்படியே ஃபுல் மாறி இருக்கிறான். இப்போ அவள் என்ன சொல்ல போகிறாங்கிற எதிர்பார்ப்பு மட்டும்தான் அவனுக்கு இருக்குது. அதுவும் வந்துட்டு பாசிட்டிவான ஆன்சர் தான் வேணும். ஃபர்ஸ்ட் டைம் ஐ லவ் யூன்னு அவள் சொல்லும் போது இல்லாத ஒரு இது படப்படப்பு பார்த்துட்டோம். அதெல்லாம் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் கல் மாதிரி நின்று அவள் சொன்னதை கேட்டு அவளை ரிஜெக்ட் பண்ணுவேன். இன்றைக்கி அவள் இங்கே தானே ரிஜெக்ட் பண்ணிடுவாளோ அப்படிங்கிற பயத்தோடு உட்காந்துட்டு இருக்கான். அவள் லவ்வை சொல்லணும் அப்படிங்கிறதான் அவன் எதிர்பார்ப்பாக இருக்குது. இருந்தாலும் அந்த பதட்டம் இதெல்லாம் வந்துட்டு காட்டிக்காமல் அப்படியே வந்துட்டு முதல்ல வந்து அதட்டி பேசினவனால இப்போ வாயத்தை வந்து சத்தமாக கூட பேச முடியல. அவனுக்கும் வந்துட்டு அப்படியே தொண்டையெல்லாம் அடைக்குது. இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் தைரியம் வர வச்சு நடி அப்படின்ட்டு ரொம்ப வந்து அதட்டால இல்லாமல் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு ஒரு அளவுக்கு கேட்குறான். அப்படியே அவளையே பார்த்துட்டு சாராவோ அப்படின்னு கண்ணை மூடி திறந்து ஆனால் அப்படியே ஒத்து பார்த்து ஐ லவ் யூ பையா. அவனும் அப்படியே இதை தானே எதிர்பார்த்துக்கிறவன் பார்க்க நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். எவ்வளோ யோசித்தாலும் என் லைஃப்பில் ஸ்டார்டிங் டு எண்டு உன்னோட தானே நான் நினைக்கிறேன் பையா. எனக்கு நீ வேணும், உன்னோட லவ் வேணும். நாம் 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாக வாழுவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் இதை தெளிவுபடுறதுக்கு எனக்கு 2 வாரம் ஆச்சு. நீ என்னோட ஆள், நீ எனக்கு வேணும். இங்கே பாரு, எனக்கு சுற்றி வலிச்சு பேசலாம் தெரியாது. நான் எப்பவும் ஸ்ட்ரைட் தான். உன்னை பார்க்க வரேனுக்கு 2 நாள் கூட தேவைப்படல. இந்த 2 வாரம் கூட நான் நிறைய யோசிச்சதுக்கு காரணம் உன்னை எந்த விதத்துலேயும் ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தான். உன்னோட மனசுக்கு நான் கொஞ்சம் மதிப்பு கொடுத்து தான் 2 வாரம் டைம் எடுத்துக்கிட்டேன். இப்போ வரதுக்கு 2 நாள் தான். ஏன்னா நான் வந்து தேவையில்லாமல் பேசி உன்னை டென்ஷன் பண்ணக்கூடாது. என்ன பேசணுங்கிறத ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு மட்டும்தான். இங்கே பாரு, எவ்வளோ யோசித்தாலும் சரி, எனக்கு நீ மட்டும்தான் வேணும். உன் காதல் மட்டும்தான் வேணும். நீ சொன்ன மாதிரி உன்னோட அந்த எக்ஸு, அந்த சோஃப்கால் லைஃபு, அப்புறம் உன்னோட அந்த பாஸ்ட், அது எந்த விதத்துலையும் என்னை பாதிக்கவும் நான் விட மாட்டேன். ஏன்னா இந்த நிமிஷம் நீயும் நானும் பேசுகிற இந்த நிமிஷம் மட்டும்தான் நிஜம். நாளைக்கு எது வேணாலும் நடக்கலாம். அதனால தான் இன்றைக்கே சொல்கிறேன், எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு. நீ மட்டும் ஓகே சொன்னீன்னா நானே என் வீட்டில் பேசி சம்மதம் வாங்கிடுவேன். இப்போது நீ தான் சொல்லணும். நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். முடிவு எதுவாக இருந்தாலும் ஓகே, அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உனக்கு ஓகேனாலும் சரி, இல்லை பிடிக்கலனாலும் சரி, இதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ணுறதா இல்லை. ஆனால் அப்பப்போ என்னை மீறி இங்கே நான் வந்துடுவேன். அதுக்கு மட்டும் மன்னிச்சிரு. ஆனால் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறா. இவ்வளோ பேசும்போதும் கொஞ்சம் கூட கண்ணு சிமிட்டலை. அவனையே தான் பார்த்துட்டு பேசுகிறான். அவனும் அப்படி தான் அவளையே தான் இமைக்காமல் பார்த்துட்ருக்கான். அவளுக்கோ தன்னோட உணர்வுகளை கூட அவன் மிஸ் பண்ணிடக்கூடாது, அப்படியே பார்க்கணுங்கிறதுக்காக தான் எந்த அளவுக்கு அவனை லவ் பண்ணுறவங்க எக்ஸ்போஸ் பண்ணி இதுக்கப்புறம் முடிவு அப்படின்ட்டு அவளும் வந்துட்டு அப்படியே நிற்கிறா. எந்த முடிவு சொன்னாலும் ஏற்றுக்கலாங்கிற மனப்பக்குவத்தில் அவளும் வந்து நிற்க. ஜங்குக்கோ எவ்வளோ விரட்டி அடித்து என்னெல்லாம் பேசியிருக்கேன், ஆனாலும் திரும்ப என்கிட்டயே வருது இந்த பொண்ணு அப்படின்ட்டு அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே எழுந்திருக்க. ஆஹா, என்ன இழந்திருக்கிறான், அடிச்சிருவானோ அடிக்கிற மாதிரி அவ்வளோ பயந்து போய் பார்த்துட்ருக்க. அப்படியே ஜங்குக் உணர்ச்சி பிளம்பாக இருக்கான். ஸோ அப்படியே வந்தவன் அவளை அவ்வளோ இறுக்கி கட்டி பிடிச்சிக்க. சாராக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப நேரம் கழிச்சு தான் இதெல்லாம் உண்மை தான், அவன் நம்மளை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்கிற உணர்வே வருது. அப்படியே அவன் மெய் மறந்து நிற்க. அவனும் அவ்வளோ டைட்டாக அவளை ஹக் பண்ணியிருக்கான். விட்டா எங்கே தன்னை விட்டு போயிடுவாளோங்கிற மாதிரி அப்படி ஒரு டைட் ஹக்கு. அப்படியே ஜங்குக் அப்படியே கட்டிக்கு பிடிச்சிட்டு அவளையே பார்த்து, ஏய் சாரி சாரா, இத்தனை நாள் நீ இங்கே இல்லாதது எனக்கு பெருசாக பாதிப்பாக இல்லை. நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. நீ இல்லாதனால நான் வருத்தப்படவும் இல்லை. ஆனாலும் எனக்கு என்னமோ தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல இவ்வளோ நேரம் அவன் ஷாக்கில் இருந்தவளுக்கோ அவன் சொன்ன அந்த ஐ லவ் யூ ஜிவ்வுன்னு ஹார்ட்டுக்குள்ளே போய் இறங்குது. அப்படியே அவனையும் பார்த்துட்டு அவளும் நிற்க. அவனும் ஹக் பண்ணிக்கிட்டே தான் அப்படியே அவளை பார்த்துட்டு போய் சாராவோ பெரிய மாதவன் என்னமோ அலை பார்த்த ஸ்டெல்ல உன்னை
பிடிக்கல, உன்னை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் இதெல்லாம் நடந்துடும் பயமாக இருக்குன்னு அவர் சொன்ன மாதிரி. இவன் என்னமோ என்னை எதிர்பார்க்கல, ஆனால் வந்து இப்படி கட்டி பிடிச்சி நிற்கிறான் அப்படின்ட்டு அவளுக்கு மனசுக்குள்ள பிராண்டை சங்குக் அப்படின்ட்டு அப்படியே அவளுக்கு வார்த்தையே வரல. இருந்தாலும் கூப்பிட அவனும் சொல்லுடி அப்படிங்கிறான். இப்போ என்ன சொன்னீங்க, என்ன எதிர்பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ எதிர்பார்க்கலன்னு சொல்லலையே, எப்போவுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் டெய்லியும். இப்போ நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இப்போயும் வரமாட்டேன்னு நினச்சேன், ஆனால் வந்து நிற்கிறேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்க. அப்போது என்ன நினைக்கலான்னு சொன்னீங்க அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்க, மறந்தா தானடி நினைக்கிறதுக்கு, இதெல்லாம் நடந்துராதா கனவா அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி பார்க்க அவனும் அப்படின்னு கையை பிடிச்சிக்கிறோம். அப்படின்ட்டு எதுக்குடி கிள்ன அப்படின்ட்டு அவனும் கையை பிடிச்சி தேய்ச்சி விட. பொய்யா இது நீ தானா? ஏன் சந்தேகமாக இருக்கா? பின்ன மண்டையில் எதுவும் அடிபட்டுருச்சா அப்படின்ட்டு லாவை பார்க்க. அடியே அப்படின்னு அவன் மறைக்க. இல்லை, எப்படியும் நீ இன்னமும் சொல்லுவ, இந்த வாரணமாயிரம் படத்தில் சூர்யாவை பார்க்க வந்த ஹீரோயினி திரும்பி போவாங்கள்ல, அந்த மாதிரி நானும் நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் அந்த மூவி மாதிரி எனக்கு நீ ஓகே சொல்லிட்ட. என்னால் நம்பவே முடியல. என்னால் கூட தாண்டி நம்பவே முடியல. அட போ பையா, நீ நோ சொல்லிடுவ, அப்புறமா நம்ம வந்துட்டு திரும்பவும் உங்ககிட்ட வந்துட்டு இதே மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிட்டு சுற்றலாம் நினச்சேன். அடி பாவி அப்படின்னு சிரிக்க. அப்போ இப்போ நான் ஓகே சொன்னது உனக்கு இஷ்டம் இல்லையா? அப்படி இல்லை, அப்புறம் வேற எப்படியா அப்படின்னு கேட்க. அவ்வளோ அப்படியே வந்துட்டு அது அப்படின்னு அப்படி ஷையாக அவனும் என்ன பார் அப்படின்னு அப்படியே ஃபேஸை லிஃப்ட் பண்ணி, உன்னை நினைக்காத நாளே இல்லை, உன்னை மனந்தான் தானே நினைக்கிறதுக்கு. டெய்லியும் என் மனசுக்குள்ளே நீ தாண்டி பேயாட்டம் போட்டுட்டு இருந்த. நீ இல்லாத நாள் உன்னை எதிர்பார்த்துட்டே இருந்தேன். டெய்லியும் வரமாட்டியான்னு. எப்படா வருவேன்னு. இந்த 2 வாரம் எனக்கு 2 யுகம் மாதிரி இருந்தது டி. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் உன் மேலே நானும் பைத்தியமாக இருக்கேன்னு. உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாதுன்னு. உன் மேலே எனக்கு லவ்வுன்னு. இந்த லவ்வை எனக்கு புரிய வச்சவளே நீ தாண்டி. எனக்கு லவ்னா என்னானே தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கணும், எங்கள் அப்பா மாதிரி நல்லா பிஸ்னஸ் பண்ணணும், இந்த ஒரு மோட்டிவேஷன் இது மட்டும்தான் மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை நோக்கி மட்டும்தான் நானும் இருந்தேன். காலேஜ் படிக்கும்போது கூட என் பாஸ்ட்டை சொன்னேன். அப்போ கூட அவள் தான் என்னை லவ் பண்ணான், நான் லவ் பண்ணவே இல்லை. என்ன ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு லவ் பண்ணுறாளேன்னு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பாவப்பட்டுன்னு சொல்ல முடியாது, எனக்கும் அந்த பொண்ணு மேலே பாசம் இருந்தது. ஆனால் அது காதலான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ஓ மேலே எனக்கு இப்போ வந்திருக்கு பற்றியோ, அதுதாண்டி காதல். அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இதுதான் காதல்னு எனக்கே இப்போ தாண்டி புரியுது. பைத்தியக்காரத்தனமாக ஒன்று விரட்டிக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனால் என் மனசுக்குள்ள நீ வந்து எங்கேயும் விரட்ட முடியாமல் உட்காந்துட்டடி ஸ்ட்ராங்காக அப்படின்னு அவன் சொல்ல. அப்படின்னு அவன் பார்க்குறா. என்ன உனக்கு நிரூபிக்கட்டுமா அப்படிங்க. என்ன அப்படின்னு அவள் பார்க்கும் போதே அப்படியே அவளை எழுத ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி அவள் லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். இத்தனை நாள் பிரிவை அப்படியே அந்த லிப் கிஸில் அவன் வெளிப்படுத்த அவள் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்ததே இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரிங்கிற மாதிரி. நான் அவ்வளோதான். சாராக்கும் செம்ம ஹாப்பி. அவன் லவ் சொல்கிறது பெருசு, அதுலேயும் கிஸ் அவளால் என்ன சொல்கிறது நினச்சி கூட பார்க்க முடியல. பிகாஸ் ஜங்குக் அந்த அளவுக்கு அவளை லவ் பண்ணுறான். அவள் இல்லாத அந்த நாளில் அவளை நினச்சி ரொம்ப ஏங்கியிருக்கான். ஸோ அவன் மனசு ஃபுல்லாக அவள் இருக்கா. இவ தான் என் பொண்டாட்டி, இவ தான் எனக்கானவன் முடிவே பண்ணிட்டான். அதனால தான் அவன் இதையும் பார்த்து கவலைப்படாமல் அவளை எழுத்து கிஸ் பண்ணான். சாராவுக்கோ எதையோ பெருசாக சாதித்த ஒரு உணர்வு. இவன் பின்னாடி எத்தனை நாள் சுற்றி இருப்பாள். அவன் இப்போ கைக்கு கிடச்சா விடுவாள். ஸோ அவளும் பேக்கேஸ் பண்ண அங்கே ஒரு அழகான லவ் நடந்துட்டுருக்கு. அப்படியே கட் பண்ணால் இங்கே 2 அதிமேதாவி இங்கே வந்துட்டு பிளான் போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அடுத்து எந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்க. நான் சொல்கிற புது பிளானா அப்படின்னு நம்மளோ அதிரடியாக உள்ளே போகிற 2 பேர்த்துக்கும் அல்ல இல்லை, அப்படியே 2 பேர்த்துக்கும் வேர்த்து விடுது. தயா அப்படின்ட்டு அப்படியே லூனாவோ திணற அவன் முறைச்சிக்கிட்டே அப்படியே உள்ளே வரான். பக்கத்தில் இருக்க கிளாராக்கோ ஒரு தடவை எடுக்குது. இப்போ இவர் எதுக்கு வந்தார், எதெல்லாம் கேட்டாருன்னு தெரியலையே, எப்போ வந்தாருன்னு தெரியலேன்னு அவ ஒரு பக்கம் பயந்துட்டுருக்க. உள்ளே வந்தவனும் அடுத்த நிமிஷம் அப்படியே வந்துட்டு கிளாராவை பிடிச்சி இழுத்து பொலிர்னு கணத்தில் விட இங்கே லூனா தான் கணத்தில் தானே கை வச்சுட்டு என்ன அவ்வளோ அடிக்கிறான், என்ன நடந்ததுன்னு தெரியலையே, எல்லாம் தெரிஞ்சு வந்திருக்கானா இல்லை தெரியாமல, அப்படி தெரிஞ்சதை நம்மளெல்லாம் அடிக்கணும், அவளை போட்டு பொழக்கிறானா என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டுக்கா. அவளை போட்டு மிதின்னு மிதித்து ஓரம் கட்டினவனோ அடுத்த நிமிஷம்
இதுக்கு எல்லாத்துக்கும் மாஸ்டர் பிளான் நீ தானே போட்ட அப்படின்ட்டு இப்போ லூனா பக்கம் திரும்ப அவளுக்கும் புரிஞ்சிருச்சு. ஆத்தி உண்மை தெரிஞ்சு தான் வந்திருக்கான் அப்படின்ட்டு. இதுக்கு மேலே நின்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு லூனா அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்த்தா விட்டுருவானா தயாங்கு. அவள் கதவை கிட்ட ஓட அப்படியே முடிவு பிடிச்சி அப்படியே சொல்லட்டி இழுத்து ஒரு தள்ளு தான் அப்படியே உள்ளே வந்து பொத்துன்னு விழுந்து அது நான் அப்படின்ட்டு அவள் ஏதோ சொல்ல தயாராக அவனோ இதுக்கு மேலே உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் பழைய முட்டாள் தயாங்கில்லடி, இப்போ நான் எல்லாம் தெரிஞ்ச தயாங் அப்படின்னு சொல்லிட்டு என்னையவே ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கீங்கல்ல அப்படின்னு அவனும் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒரு விஷயத்தை வச்சு என்னை ஏமாற்றிட்டு இருந்திருக்க. இதுக்கு மேலேயே நடக்கும்னு நினைக்கிறியா? யார் மேலே கை வைக்க பார்த்தீங்க? அவள் என் உயிரடி, என் பொண்டாட்டி. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினச்ச வண்டி நான். அவளுக்காக உயிரை விடக்கூட தயாராக இருந்த வண்டி ஏன் பொண்டாட்டியே அப்படின்ட்டு. அவ்வளோதான். லூனாவை அப்படியே வந்துட்டு பொலிர்னு 4 போட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி நடிச்சு அப்படியே மேலே தொங்க விட்டுட்டான். இங்கே அதை பார்த்த கிளாராவுக்கோ ஏற்கனவே வாங்கின அடியில் ரத்தம் கக்கி கிடக்க இப்போ லூனாவுக்கு விழுந்த அடியெல்லாம் பார்த்து மரண பீதியில் இருக்க. லூனா கண்ணெல்லாம் சொருக அப்படியே காலை அந்த இடத்துல மிதந்துட்டு இருக்கு. உயிர் இருக்கா போச்சான்னு கூட தெரியல. தொங்கிட்டு இருக்க கிளாரா மரணம் அடுத்து நமக்கு தானே பயத்தில் இருக்கா. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் நடக்க பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.